எதுவுமே இருக்கும்போது காப்பாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இருக்கும்போது அதோட அருமை யாருக்குமே தெரியாதுங்க. அது போனதுக்கப்புறம் இதை போட்டால் வருமா, அதை போட்டால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அவசர உலகம். ஆனாலும் நமக்கு தேவைன்னும் போது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எனக்கு சின்ன வயசில் தலை வரும்போது எங்கள் அம்மாலாம் கையிலேயே அடங்க மாட்டுது, அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க முடி. எப்போ நானா தலை வார ஆரம்பித்து கண்ட ஷாம்பு அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்து தைராய்டு வந்து முடி எல்லாம் கொட்டி போச்சு. இந்தளவுக்கு என் தலையில் முடி இருக்குது அப்படின்னா அதுக்கு சீக்கா தான் காரணம். சீக்கா வாங்கி காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது நம்ம ஊரில், சீக்கா அரைக்கிற மிஷினு. அந்த தாத்தா உடம்பு சரியில்லை அரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நைட்டே சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு காலையில் என்ன பண்ணேன், அந்த வெட்டி வேரை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். சோப்பு காய் பூந்தி காயின்னு சொல்லுவாங்க. இதோட விதையை எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அதை வந்து நம்ம சாதம் வடிக்கிறோம்ல, கஞ்சி தண்ணி போட்டு தலையில் தேய்ச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ரொம்ப முடியல ஒட்டிக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாதுங்க. ஒரு தோட்டினீங்கன்னா எல்லாம் கொட்டிடும், முடியும் நல்லாயிருக்கும்.